நலமுடன் வாழ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர்.R.Nithya, MDsiddha. சில நோய்களுக்கு பார்த்தோம்னா மருந்துகள் எடுத்துக்கோங்க அப்படின்னா நம்மளால எடுக்கவே முடியாது. மிஞ்சி போனால் 2-3 நாள் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் அது சாப்பிட முடியாது. குழந்தைகளாக இருக்கட்டும், சில பெரியவங்க கூட என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மருந்து பார்த்தாலே வெறுப்பாக இருக்கு, இனிப்பாக ஏதாவது மருந்து இருந்தால் சாப்பிடலாமே அப்படின்னு நினைப்பாங்க. குழந்தைகளுக்குமே பார்த்தோம்னா பசியை தூண்டுவதற்கும் வாயில் ஏற்படக்கூடிய புண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மருந்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகள் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதற்கு ஒரு மிக சிறந்த ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஜா குல்கந்து. இந்த ரோஜா மலர்கள் அப்படின்னு சொல்லும் போதே பார்க்கறதுக்கே நமக்கு கண்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நாட்டு ரோஜா அப்படின்னு சொல்லும் பொழுது அழகையும் தாண்டி மருத்துவ குணங்கள் அப்படின்றது அதற்கு ரொம்ப நிறைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரோஜா தேநீர் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னும் பொழுது ரோஜா பூ டீ, அந்த இதழ்கள் எல்லாமே போட்டு நம்ம டீயா குடிக்கிறோம் பொழுது இருதய நோயாளிகளுக்கு அது சிறந்ததாக இருக்கும். இருதய நோயாளிகளுக்கு மட்டும் இல்ல, உடல்ல ரத்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் இந்த ரோஜா இதழ்களோட தேநீர் அப்படின்றது சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி இதோட தேனும் சேர்த்து, கல்கண்டு சேர்த்து, வெள்ளரி விதைகள், கசகசா, இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய இந்த ரோஜா குல்கந்தானது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு பசியின்மை இருக்கு, மாந்தம், அடிக்கடி வாய்ப்பகுதியில் புண்கள் வருது, குழந்தைங்க மோஷனே போக மாட்டாங்க அப்படின்னும் பொழுது ரோஜா குல்கந்து தினமுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இது பார்த்தோம்னா ஸ்வீட்டாகவும் இருக்கு, அதே சமயம் மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நைட்ல தூங்கும்பொழுது இதை பாலில் கலந்து கொடுத்துட்டு வரலாம். அந்த இனிப்போடு சேர்ந்து இந்த ரோஜா இதழ்கள், இந்த குல்கந்தை சாப்பிடும் பொழுது உடல்ல அதிகமான ஆற்றல், சக்தி, இது எல்லாமே வருது. அதே மாதிரி பெரியவர்களுக்கு பார்த்தோம்னா பிளட் பிரஷர் நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது ஹைப்பர் டென்ஷன், அடிக்கடி டென்ஷன் ஆகிறவங்க, கண்களில் சிவப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றவங்க, இன்னும் ஒரு சிலருக்கு அல்சர் இருந்துகிட்டே இருக்கும், வயிற்றுப்பகுதியில் புண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, தொண்டை பகுதியில் புண் இருக்குது, நெஞ்சு எரிச்சல், அசிடிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ரோஜா குல்கந்து ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக உடல் வெப்பநிலை அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு, எப்பவுமே எனக்கு பாடி ஹீட்டாகவே இருக்குது, நைட்டில் கண் முழிச்சு வேலை பார்க்குறவங்க, வெயிலில் அதிகமாக சுற்றிட்டு வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே முக்கியமாக இந்த வெப்பத்தினால் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பெரிய லிஸ்டே சொல்லலாம். உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய நோய்கள், அம்மை நோயில் இருந்து கண் சிவப்பு, கண்களில் வரக்கூடிய நோய்கள், காமாலை நோய், மூலம் பௌத்திரம் உள்ளிட்ட நோய்கள், தோள்களில் ஏற்படக்கூடிய வறட்சி, இந்த மாதிரி வெப்பம் சார்ந்து வரக்கூடிய எல்லா நோய்களுக்குமே ரோஜா குல்கந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா காலை மாலை 2 வேளையும் ஒரு 5 கிராம் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வரலாம். நெஞ்சு பகுதியில் அதிகமாக கோழை இருக்குது அப்படின்றவங்களும் இந்த வெத்தலையோட, இந்த பீடா கடைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம், நிறைய சாமான்களுமே அந்த வெத்தலையில் வச்சுட்டு அது கூட ரோஜா குல்கந்து வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீடுகள்லையுமே ஒரு கிராம்பு சேர்த்துட்டோம், இந்த வெள்ளரி விதைகள், ரோஜா குல்கந்து எல்லாமே வெத்தலையில் வச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குவது மட்டும் இல்லாமல் உடலில் எங்கேயுமே மூளை முடுக்கில் டாக்ஸின்ஸோ இல்லை மற்ற நச்சு பொருட்கள் எதுவுமே உடலில் தேங்காமல் ரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடிய சக்தி அப்படின்றது ரோஜா குல்கந்துக்கு இருக்குது. ஏன்னா ரோஜா இதழ்களோட இதில் தேன் சேருது. தேனோட மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் செய்யும் பொழுது தேன் முக்கிய ஒரு பொருளாக சேருது. ஏன்னா தேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது கெடாமல் இருக்கும். அது கூட எந்த பொருளை நம்ம சேர்த்து மருந்தாக செய்கிறோமோ, தேனோட எந்த பொருளை சேர்த்தாலும் அதுவும் கெடாமல் இருக்கும். இந்த ரோஜா இதழ்களை, அதாவது நாட்டு ரோஜா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதழ்களை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு இதோட கற்கண்டு சேர்த்து நல்லா இரும்பு உரல்ல இடிக்கணும். இடித்ததுக்கப்புறம் இதை வெயிலில் எடுத்து வைக்கணும். வெயிலில் வைக்கும்போது ரோஜா இதழ்களோட அந்த நிறம் எல்லாமே மாற ஆரம்பிக்கும், லைட் ப்ரௌன் கலரில் வரும். இந்த சமயத்தில் நம்ம தேன் விட்டு ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக வெள்ளரி விதைகள், கசகசா, இதை சேர்த்து நம்ம பக்குவமாக எடுத்து வச்சுக்கலாம். இதை தினமுமே நம்ம பெரியவர்கள், அதாவது சுகர் பேஷண்ட்ஸ், அதாவது நீரிழிவு நோயாளிகள் தவிர்த்துட்டு மற்றவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். நிறைய பெரியவர்கள் பார்த்தோம்னா வயதானவர்களுக்கு கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து பாடாப்படுத்திட்டு இருக்கோம். இவங்களுக்குமே தினமும் படுக்கும் பொழுது பாலில் இந்த ரோஜா குல்கந்து சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். பெண்களுக்கு பார்க்கும்பொழுது நிறைய பேர் அனிமிக்காக இருப்பாங்க, அந்த ரத்த சோகை இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த ரோஜா குல்கந்து ரொம்ப சிறந்தது. மெடிசன் ஏதாவது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. சில பெண்களுக்கு பார்த்தோம்னா கர்ப்பப்பையில் புண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. புண்ணு ஆறவே இல்லை, கர்ப்பப்பையோட உள்சு அல்லது எண்டோமெட்ரியத்தில் புண்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனுக்குமே பார்த்தோம்னா இந்த ரோஜா குல்கந்து தினமுமே சாப்பிட்டுட்டு வரலாம். இதை பாலோடு சேர்த்து எடுத்துகிட்டு வரும்போது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கர்ப்பப்பை கட்டிகள், ஒரு சிலருக்கு வெஜினல் ட்ரைனஸ் இருக்கும்,
வறட்சி தன்மை இருக்கும். யாருக்கு முக்கியமாக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மெனோபாஸ் அட்டன் பண்ண லேடிஸ்க்கு, அது 50 வயதை கடந்து மாதவிடாய் நின்ற பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னும்போது, இச்சிங் இருக்குது அப்படின்னும்போது இந்த ரோஜா குல்கந்தை பயன்படுத்திட்டு வரலாம். இந்த ரோஜா குல்கந்து அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம வெறும் ஒரு ஸ்வீட்டாக மட்டும் இல்லாமல் மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு பொருளாகவும் இது நம்ம தினமும் உணவிலோடு சேர்த்தோ இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியோ குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு வரலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.